ஓ ஐயா, பாருங்க இவ்வளோ வடிவாயிருக்கண்டு. வணக்கம். கத்திரிக்காயை வச்சு கச்சான் எல்லாம் அரைச்சி போட்டு சாத்தே கத்திரிக்காய் கறி மாதிரி செய்ய போகிறேன். 150 கிராம்ஸ் கச்சான வறுப்பம். இது பச்சை கச்சான். கொஞ்சம் ஆற விடுவோம். இப்போ இந்த வறுத்த கச்சானை இந்த உள்ளி வார பேக்கில் போட்டுட்டு இந்த தோலை எடுக்க போகிறேன். இதில் போட்டு இப்படி கசக்கினா தோல் கலந்து இப்படி கச்சான தோலை உரித்து எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அந்த ரசம் பொடி எடுப்போம். கொஞ்சம் உள்ளி, நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதுக்குள்ள ஒரு 4 மேசக்கரண்டி வறுத்த கச்சானை போட்டு அரைக்க போகிறேன். இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டை அரைக்க வேணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பும் போடுவோம். ஒரு கரண்டி ஜாஃப்னா கறி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் போடுவோம். ஆறுன சுடுதண்ணி கொஞ்சம் விடுவோம். இப்போ இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைப்போம். இப்போ நான் கொஞ்சம் கத்தரிக்காய் எடுத்து இப்படி 4 வெட்டி இருக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டை பூசி வைக்க போகிறேன். உள்ளுக்கு இப்படி பூசி வைக்கிறது. இப்படி அரைவாசிக்கு பூசிட்டு இப்படி மூடிட்டு அப்புறம் மெத்த அரைவாசிக்கு இப்படி ஓப்பன் பண்ணி பூசினா காணும். இந்த பக்கத்துக்கு பூசுறது. கத்தரிக்காய் இப்படி இடிச்சு கொண்டு நிற்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் விரிஞ்சு போகாமல் சேர்ந்து இருக்கும். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் பொரிக்கிற மாதிரி அவிக்குவேன். ஆக நிறைய நல்லெண்ணெய் விடுறையில் அந்த பொட்டம் முழுக்க நிற்கிற மாதிரி, கீழே அடிப்பிடிக்காத மாதிரி இப்படி கொஞ்சம் அந்த பொட்டமில் நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் மூடி அவிச்சு இடக்கிட விடுவேன். கத்திரிக்காய் பொரியக்கில் இப்போ நான் கொஞ்சம் புளி எடுத்து நான் அதை தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வைப்பேன். 3 வெங்காயம் அப்படி போட் மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். 8 உள்ளி கருப்பமிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்க கத்திரிக்காய் என்ன கலர் மாறிட்டுது. எல்லாமே திருப்பி விடுவோம் ஒண்டா. பாருங்க இது பிரட்டினது புரிஞ்சிட்டுது. இப்போ மற்றதுகளையும் பிரட்டி விடுவோம். எல்லாத்தையும் பிரட்டி விட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்படி லோ ஃப்ளேமில் பொரிப்போம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டினா லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்தது. இப்போ அதை எடுத்து வெளியில் வைப்போம். இப்போ பக்குவமாக வெளியில் எடுத்துட்டேன். மேரினேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறதையும் எடுத்து வெளியில் வைப்போம். கொஞ்சம் நச்சீரம், கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். 1 ஸ்பூன் சீனி, கொஞ்சம் உப்பு, லைட் ப்ரௌனாக வர மட்டும் வதக்குவோம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனாக வதங்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு ஜாஃப்னா கறி பவுடர் 1 ஸ்பூன் கட்டுப்படியாக கிளறி போட்டு மிச்சம் இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு விடுவோம். இப்படியே கொஞ்சம் நேரம் மூடி அவிப்போம். இப்போ இதுக்குள்ள அந்த புளி தண்ணியை விடுவோம். இதுக்குள்ள கொஞ்சம் ஸ்ரீலங்கன் கருவாப்பட்டை போடுவோம். இப்படி கையாலேயே நசுக்கி போடலாம். இப்போ இதுக்குள்ள இடையில கத்திரிக்காயோட வந்ததையும் கருவேப்பிலையும் போடுவோம். இப்போவே உப்பெல்லாம் காணுமான்னு பார்க்கணும். ஏன்னா கத்திரிக்காய் போட்டால் கிளற முடியாது. உப்பு போடுவோம். இப்போ இதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயை பக்குவமாக உளுத்துவோம். ஓய்யா, பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக டிப் பண்ணி விடுவோம் குழம்புக்குள்ளே. கிரேவியை மேலே போட்டு விடுவோம். கத்திரிக்காயில் உடைக்காமல் செய்யணும். இது நாங்கள் சாத்தே கத்திரிக்காய் கறி என்று சொல்லலாம். இந்த கச்சானிலம் போட்டதுடைய இந்த கறி சோறு, புட்டு, இடியப்பம், ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிடும். கத்திரிக்காய் கறியும் சோறு, ரைத்தா, கத்திரிக்காய் பொரியல். ஓ மை குட்னஸ், கடவுளே, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. செய்து சாப்பிட்டு பாருங்க. இந்த கத்திரிக்காய் கறியை
புட்டோடையும் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல், இந்த ஸ்பெஷல் புட்டு, சின்ன பேம்பூவில் அவிச்ச குழல் புட்டு.